ஹே எவ்ரிவன் வெல்கம் டு மை நியூ லிட்டில் லைஃப். ஸோ இது என்னோட போஸ்ட்மார்ட்டம் லைஃப் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி என்னோட டே இன் மை லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேக்சின் போடுறதுக்கு தான் இப்போ நான் பேபிக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து வெளியே வரதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கு. பிகாஸ் ஃபீட் பண்ணுறது வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு வேக்சின் போடுற டைம்லேயுமே சரி. அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே போகிறது இப்போ கிடையாது. வேக்சின் அப்போ மட்டும் தான் வெளியே போகிறது. ஸோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி பேபிக்கு கொஞ்சம் ஷாப் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா, இப்போதைக்கு வந்து மஸ்லின் க்ளாத் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நியூ பார்ன் எசென்ஷியல் சொல்லிட்டு. அந்த ட்ரெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அப்கமிங் வந்து சீசன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறனால, சரி சம்மர் சீசன்லாம் வருது. அப்புறம் நம்ம வந்து அவுட்டிங் போவோமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ, அதனால நம்ம வந்து வெளிய ஆல்ரெடி வந்திருக்கோம். ஸோ, அப்படி வந்திருக்கும்போதே பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பேபிய வந்து அம்மாகிட்ட குடுத்துட்டு, நான் வந்து கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டுருந்தேன். ஆல்ரெடி இந்த ஷாப் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பட் நம்மளோட பேபிக்கு நம்ம எடுக்கும்போது வேற ஃபீலா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இந்த மாரி ஷாப் பண்றப்போ என்கிட்ட பேபி பம்ப் இருந்தது. இப்ப என்னோட பேபி வந்து ஹேண்ட்ல இருக்கு. ரியலாவே நான் வந்து பேபி பம்ப ரொம்பவே மிஸ் பண்றேன். ஸோ அப்புறம் நேரம் வேற ஆயிடுச்சுங்கிறனால சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு யூசுவலா நாங்க வர ஹோட்டல் தான். அதனால இங்கேயே சாப்பிட்டு பார்த்தா மெனு எதுவுமே இல்ல. இருக்கிறத சாப்பிட்டுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதில பாட்டுக்கால் பாயா ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த மெனு மட்டும் தான் நாங்க கேட்டதுல இருந்துச்சு. மத்தபடி இருந்தத சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து என்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி வீட்ல தானே எப்போதும் இருக்க 3 மந்த்ஸ் வான்னு சொல்லிட்டு நியர்பை தான் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்குள்ள தான் இருக்கிறதுனால, அக்கா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ இந்த மாரி எங்க அக்கா வந்து நல்லாவே குக் பண்ணுவாங்க. நானும் சரி, எங்க அக்காவும் சரி குக்கிங் வந்து நல்லா பண்ணுவோம். அப்புறம் நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் டிஷ்லாம் வந்து குக் பண்ணியிருந்தாங்க. சரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு இட்லி கடை மூவி பார்க்க வேண்டியது பெண்டிங் இருந்துச்சு. பிகாஸ் மெட்டர்னிட்டி பீரியட்ல என்னால வந்து மூவி பார்க்க முடியாதுல்ல. அதனால வந்து அத பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இதில வந்து டெசர்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து சுகர் சாப்பிடவே இல்ல மெட்டர்னிட்டி பீரியட்ல. என்னடா மெயின் கோர்ஸ் பிரியாணிய காணோமேன்னு பார்க்காதீங்க. பிரியாணி வந்து தம்ல இருந்தது. ரொம்பவே உறுதியா சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. நமக்கு தான் பிரியாணி சாப்பிட்டாலே டெசர்ட் டெம்ப்டிங் ஆயிருமே. டெசர்ட் இல்லாம தான் நம்மளால வாழ முடியாதே. அதனால டெசர்ட் முடிச்சுட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் டே இதுதான் பேக் டூ ரொட்டீன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்ல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, பேபி நேப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நெறைய ஒர்க் இருக்கு இன்னைக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இது வந்து எனக்கு களி பண்றதுக்காக வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது. களியுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போதைக்கு வந்து 2 1/2 மந்த்ஸ் இருக்கும்போதே நான் வந்து என்னோட ஒர்க்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நம்ம வந்து அடுத்தவங்க ஹெல்ப் வந்து நம்ம எப்போதுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்னும் வந்து சிங்கிளா தான் நான் பேபிய ஹேண்டில் பண்ணிக்கிறனால, என்னோட ஒர்க்க நானே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பேபியோட க்ளோத்ஸ்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல போடுறதில்ல. ஏன்னா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்குங்கிறனால, நானே ஹேண்ட்லயே வாஷ் பண்றது 1 ஹார்லயே நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்குவேன். அண்ட் ட்ரை ஷீட் வந்து ட்ரை பண்றதுக்கே ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கு. மிட் மார்னிங் அப்ப இந்த மாதிரி கஞ்சி ஏதாவது எடுத்துக்கிறது உண்டு. இப்போ ரீசென்ட்டா வந்து போஸ்ட்மார்ட்டம் லைஃப்ல பீரியட்ல எடுத்துட்டுருக்கேன். ஸோ, அதுவுமே கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ, மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி இல்லன்னா ஃப்ரூட்டு இல்லனா ஜூஸு எதுனாலும் நமக்கு கன்வீனியன்ட் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு ரொம்பவே ஒரு பேம்பர் ரொட்டீன் தேவைப்படுது. ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸியா இருக்கு. ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போனதுக்கப்புறம் ஹேர் பேக்கே போடல. அண்ட் என்னையுமே நான் கேர் பண்ணிக்கிறது கிடையாது. இது வந்து பேபி ஆல்மோஸ்ட் பார்ன் ஆகி ஒரு 40 டேஸ் அப்படி கழிச்சு தான் நான் வந்து என்ன கேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களுமே வந்து பேபி வந்து 2 மந்த்ஸ் வந்து சுத்தமா தூங்கவே மாட்டாங்க. 3 மந்த்ல தான் என்னோட பேபி கொஞ்சமே நேப் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதுவும் நேப் மீன்ஸ் ஒரு 3 ஹார்ஸ், 2 ஹார்ஸ் அந்த மாரி கன்டினியூஸ் ஸ்லீப்பு. அதுக்கடுத்து வந்து கண்டிப்பா 3 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து பேபி எழுந்திரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாரி போஸ்ட்மார்ட்டம் லைஃப்ல இருக்கீங்க அப்டின்னா, வந்து ஒரு 100 டேஸ் கழிச்சு இந்த மாரி பேம்பர் ரொட்டீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் தேவைப்படும். நம்மளே கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் இல்லையா? ஹேர வந்து 2 பார்ட்டிஷனா எடுத்துட்டு, அதையுமே இப்ப நெறைய பார்ட்டிஷனா எடுத்துட்டு அப்ளை பண்ணணும். நமக்கெல்லாம் இங்க அது டைம் இல்லாதனால, நான் வந்து அப்ளை பண்ணிட்டு பன் போட்டுட்டேன். நல்லா கவர் பண்ணிருங்க. ஏன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஸோ வந்து ஹேர் ட்ரை ஆகாம நல்லா கவர் பண்ணிட்டு, 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணலாம். பட் நான் வந்து 10 மினிட்ஸ்லயே வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா, வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் பேபிக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு எங்க வீட்ல சொல்றாங்க. அதனால வந்து கம்ப்ளீட்டா ஹேர் ட்ரை ஆகணும். நார்மல் ஃபேன்ல தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஹேர் ட்ரையர்லாம் வந்து யூஸ் பண்றதில்ல. லைட்டா வந்து டேங்கிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு, இந்த மாரி ஹேண்ட் வச்சே நான் எடுத்துவேன். எடுத்துட்டு எண்ட்ஸ்ல மட்டும் கோம்ப் வச்சு நல்லா ஹேர வந்து சீவிட்டு,
இப்போதைக்கு எனக்கு ஹேர் ஃபால் இல்ல. ஹேர் சீவிட்டு நான் வந்து ஒரு பன் போட்டுருவேன். இப்போதைக்கு இந்த சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். உங்க ஹேர் இந்த மாரி ஃப்ரிஸியா இருக்குன்னா, இந்த ஹேர் பேக் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இந்த மாரி மேரினேட் பண்ணி சிக்கன் நம்ம ரெடி பண்ணோம்னா, சிக்கன் சீக்கிரம் குக் ஆயிரும். அண்ட் குக்கிங் டைமும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டூட்லரா மாமா இருக்கீங்க அப்டின்னா, நியூமார்ன் பேபீஸ வந்து எப்டி ஹேண்டில் பண்ணும்போது நம்ம குக் பண்ணலாம் டைம் இருக்காது. தனியா ஹேண்டில் பண்றீங்கன்னா என்னைய மாதிரி. எனக்கு வந்து அம்மா ஹெல்ப்புக்கு இருக்காங்க. பட் அம்மா வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நான் தான் என்னோட பேபிய வந்து கம்ப்ளீட்டா பார்த்துக்கிறேன். அந்த டைம்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால அந்த மாரி டைம்ல நான் இந்த மாரி இப்டி கால்குலேட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டேன் அப்டின்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதே சிக்கன் கிரேவி நைட்டுக்கும் வச்சுக்கலாமா, அப்போ நம்ம வந்து நைட்டுக்கு வந்து தோசை, இட்லி அந்த மாரி ஸ்டீம்டு ஃபுட்டா ஏதாவது இடியாப்பம் அந்த மாரி பண்ணி பிளான் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். தோசை மட்டும் நம்ம அ ஸ் ரெடி பண்ணிட்டு வெசல் வாஷ் பண்ணா நமக்கு டைம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் 1 கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு ரொம்ப ஹங்கிரியா இருக்கும். சிக்கன் நார்மல் தோசாவோட இந்த மாரி சிக்கன் தோசா, மட்டன் தோசாலாம் நம்ம வந்து ஏர்லியராவே சாப்ட்டுருங்க. இந்த மாரி டின்னர்லாம் நம்ம சாப்பிடுறோம்னா, அந்த மாரி நான் ஏர்லியரா வந்து சாப்ட்டுருவேன். சாப்ட்டுட்டு இடையில வந்து ஃபீட் பண்ணும்போது நமக்கு ஹங்கிரியா இருந்துச்சுன்னா, ஆப்பிள், பனானா அந்த மாரி இப்போதைக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். நீங்க இத மாரி கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரீசென்ட்டா நேம கூட சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்பவே கேட்சியா இருக்கணும் அப்டிங்கிறனால என்னோட நேம்லயே வச்சிருக்கேன். ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை.